சார் நல்லா பேசிட்டு இருந்தார் சார் கிருஷ்ணசாமி, நல்லா பேசிட்டு இருந்தார் கிருஷ்ணசாமி. திடீர்னு கீழே விழுந்துட்டாருன்னு கூப்பிட்டாங்க. நாங்க போனோம். அங்க போன உடனே நாங்க போனோம், 3 பேரும் போனோம். இவர் பேரு கிருஷ்ணகுமார், இவர் பேரு செந்தில்குமார், என் பேரு டாக்டர் பக்தவச்சலம். தட்டி எழுப்பப்பா கிருஷ்ணகுமார், ஏன் மயக்கமா இருக்காரு? கிருஷ்ணன் அண்ணாச்சி, கிருஷ்ணசாமி எந்திரிக்க மாட்டேங்கிறாரே. ஏ தம்பி, இந்த காலை தூக்கி பிடிப்பா. செந்தில்குமார், நீங்க பண்ண வேண்டியது, காலை தூக்கி பிடிச்ச உடனே கால இருக்க ரத்தம் இதயத்துக்கு போச்சு, எந்திரிச்சு உட்காண்டார். இது நல்ல முடிவு. காலை தூக்கி உட்கார வச்சு முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சா எந்திரிச்சு உட்கார்றான். அவன் சாதாரண மயக்கம். அடுத்த மயக்கம் மோசமான மயக்கம். தட்டி எழுப்புங்க. கிருஷ்ணசாமி எந்திரிக்க மாட்டேங்கிறான். காலை தூக்கு. பல்ச பாருங்க, நாடி இருக்கா பாருங்க. நாடி ஜோசியம் இல்ல, நாடி. பல்சுங்கிறது நாடி. நாடி துடிப்பு இருந்தால் இதயம் துடிக்கிறது என்று அர்த்தம். இதயம் நின்று விட்டால் நாடி துடிப்பு இருக்காது. இங்க பிரஸ் பண்ணி ரத்தம் வர்றதுதானே நாடி. நாடி ஜோசியம் இல்ல. நான் சொல்றேன், நாடி இல்லைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணலீங்க, பேச்சும் இல்லைங்க, மூச்சும் இல்லைங்க, மூச்சு வர மாட்டேங்குது, ஆட்டம் குளோஸுங்க. பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, நாடி இல்ல, ஆட்டம் குளோஸ். ஐயோ, கூப்பிடுங்க 108 ஆம்புலன்ஸ. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுறது? நீ தனியா உட்கார்ந்து இருக்கிற. எங்க உட்கார்ந்து இருக்கிற? உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற. சாயங்காலம் 6 மணி. அவன் கூட ஒர்க் பண்ற கிருஷ்ணசாமி, நீ தனியா தான் இருக்கு. உனக்கு பதட்டம் அடையே. கிருஷ்ணசாமி படுத்துட்டானாட. அடே, கையில விசில் வச்சிருக்கையா? உண்மையிலே வச்சிருக்கையா டாக்டர் ஜிபி? விசில் அடிக்குது. விசில் அடிச்சு 4 பேர் வருவான்ல. கதவை திறந்து விசில் அடிச்சு 4 பேர் உள்ள வருவான். உடனே கிருஷ்ணகுமார் என்ன பண்றான்? மசாஜ் கொடுக்கறான். பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, நாடி இல்ல, மசாஜ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 30. பல்ஸ் வந்துச்சா பாரு, பல்ஸ் வந்துச்சா பாரு. வந்தாலும் வந்துடும், வரல. அடுத்தது மூச்சு கொடுக்கிறோம். மேல தலையை தூக்கிட்டு மூக்க பிடிச்சு அமுத்திட்டு நல்லா தம் இழுத்து வெளியே விடணும். ஊஃப். வயிறு மேல போகுது பாருங்க. ஊஃப். இன்னும் 2 ஊச்சி மூச்சு விடு, காமிச்சு கொடுங்க. அப்படின்னு சத்தம் வந்துன்னா உள்ள மூச்சு போகும், ஆக்சிஜன் போகும். இப்போ ஒரு மசாஜ் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 9 எந்திரிச்சிட்டா சார், எந்திரிச்சிட்டா சார், விட்டுருங்க சார். என்னாச்சு கிருஷ்ணசாமி? என்னாச்சுன்னே தெரியல. நெஞ்சு வலி வந்தது, படுத்தேன், பொழைச்சிட்டேன். பொழைக்க வச்சது கிருஷ்ணன், பார்த்துட்டு இருந்தது குமரன். இது முருகன், இது கிருஷ்ணன், நான் பக்தவச்சலம் நாராயணன். இந்த வித்தையை நீங்க பழகிட்டீங்கன்னா உங்க வீட்டுல யாராச்சும் பெரியவங்க கீழே விழுந்தாங்கன்னா இதே மசாஜ் கொடுங்க சார். 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சார். அது வர்ற வரைக்கும் இந்த மசாஜ் கொடுக்கணும். அவன் வந்த பின்னால ஆம்புலன்ஸ் போக மசாஜ் கொடுப்பான். கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, ஸ்டென்ட்டை போடுவாங்க. சார் கடவுளாட்ட காப்பாத்திட்டீங்க சார், நாராயணா நாராயணா. இப்படி எல்லாம் இதுக்கு பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். ஹார்ட், லங்ஸ் ரிசசிட்டேஷன். பிரெயினுக்கு ரத்தம் போகுது, உடம்புக்கெல்லாம் ரத்தம் போகுது. செத்து போன மாதிரி இருந்த இளைஞன் பழிச்சிட்டான். இதுக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? இது உனக்கு ஆஸ்பத்திரியில் நடக்குது. ஆம்பு பேக், இது வாயில ஊதுறதுக்கு முடியல. இந்த மாதிரி ஆம்பு பேக், இந்த விலை 1000 ரூபாய். உங்க டாக்டரேட் சொல்லுங்க, எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். உங்க ஃபேக்டரியில வாங்கி வச்சுக்கோங்க, கிளினிக்கல வாங்கி வச்சுக்கோங்க. அமுத்துறது அமுத்துறது மேல போகும். அது நிக்கல. ஷாக்கு, ஏஇடி உங்க டாக்டர் சொல்லுங்க. உங்க சின்ன ஹாஸ்பிட்டல் இந்த ஏஇடி வாங்க சொல்லுங்க. அந்த விலை 80,000, வெறும் 80,000. உயிரின விலை 80,000. என்ன ஐயா அது? கட்ட. இதுக்கு பேரு ஏஇடி. ஏஇடி, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். ஷாக் கொடுக்கிற மிஷின். ஹாஸ்பிட்டல் கொடுக்கிற ஷாக்கு ஆம்புலன்ஸ்ல கொடுக்கறாங்க இந்த 2 பசங்களும். எமர்ஜென்சி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்ல எங்கிட்ட ஒரு மொபைல் இன்டென்சிவ் கேர் வச்சுட்டு ஊரூரா போய் உயிரை காப்பாத்துறாங்க. இது வரைக்கும் 10,000 ஊருக்கு போயிருக்காங்க. 10,000 ஊர்ல 10,000 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுல 9,800 பேர் படைச்சாங்க. எமர்ஜென்சி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்ல சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், தே ஆர் கால்ட் பாராமெடிக்கல் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், லைஃப் சேவர்ஸ். அவங்க குலம் வாழ்க. இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் கிடையாது, நர்ஸுகள் கிடையாது. எமர்ஜென்சி மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், பாராமெடிக்கல், அலைடு ஹெல்த் ஒர்க்கர்ஸ். வணக்கம்.